தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சில நாட்களுக்கு முன்பு தான் உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்பட்டது. தேனீக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய கூட்டு வாழ்க்கை என்ன, அது எத்தனை ஆண்டு காலம் வரும், தேனீக்களுடைய வயது எத்தனை ஆண்டு காலம், ஒரு 1/2 லிட்டர் தேன் எடுக்க அது எவ்வளவு பயணம் செய்யுது, ஒரு கூடு கட்ட எப்படி ஒரு இடத்தை தேர்வு செய்யுது, அப்புறம் ஒரு ராணி தேனீனா என்ன, இது பற்றியெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல தேனீக்கள் அது உலகில் 2 லட்சத்துக்கு மேலே பெரிய தாவரங்கள், ஒரு 1.5 லட்சம் சிறு தாவரங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. பூச்சி இனங்கள் எத்தனையோ லட்சம் பூச்சி இனங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. பாலூட்டிகள் மட்டுமே 6 லட்சம் பாலூட்டிகள் இருக்கிறதா சொல்லுவாங்க. தேனீக்களில் 20,000 வகை தேனீக்கள் இருக்கின்றன. முதல்ல தேனீக்கள் நம்ம தேன்னு ஒன்று தான் சொல்லுவோம், ஆனால் 20,000 தேனீக்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் வெப்ப சூழல், அதுங்களுக்கு சரியான வசிப்பிடம் இல்லாமல் போகிறது, நிறைய தேனை அழிக்கிறது, இப்படி கொஞ்சம் அதுக்கு பாதுகாப்பின்மை அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நடு மவுண்ட் ரோட்டில் ஏதோ ஸ்லாபு கீழெல்லாம் தேனி தொங்கிட்டு இருக்குது. அது இடம் தேடி அலையுதுங்க. தேனீக்கள் கூடு கட்டுறதுக்கு இடம் தேடுறதே ஒரு பெரிய ஆர்ட். ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது வேற பல இடங்களை சுற்றி பார்க்கும். குரூப்பாக போய் பார்த்துட்டு மற்ற தேனீக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டும். சில இடங்கள் அப்படியே வட்டமாக சுற்றும், 8 போலெல்லாம் சுற்றின்னு இருக்கும். இதெல்லாம் அதனுடைய பாஷைகள். இந்த இடத்துல தேன் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீங்காரம் விட்டு பறக்கும். இந்த இடம் நல்ல இடம் கூடு கட்டுறதுக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி பறக்கும். இதே மாதிரிலாம் இருக்குது. இந்த தேனீக்கள் இப்படி கூடு கட்டுற இந்த தேனீக்கள் தேனை எங்கேருந்து கொண்டு வருது, மவுண்ட் ரோட்டில் கட்டிடுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எத்தனை மைல் தூரம், எத்தனை 1000 மைல் தூரம் கூட அது தேனுக்காக போகும். ஒரு சின்ன ஒரு கால் சொட்டுன்னு வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு சொட்டுக்காக நம்ம நினைக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் தேனுக்கு சுமார் 1000 தேனீக்கள் கணக்கு வச்சுக்குமே, 1.5 லட்சம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்யணும். அது கிட்ட இருக்கிறோம் தூரம் இருக்கோ எப்படியோ, ஆனால் 1.5 லட்சம் கிலோமீட்டர் பறந்த பிறகு தான் 1/2 லிட்டர் தேனை எடுக்க முடியும். நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. தேன் ஏன் பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகலைன்னு நிறைய யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்கு. ஏன் கெட்டு போகலை? இயற்கையாக மலர்களில் இருக்கிற தேனில் நீர் இருக்கும். ஆனால் தேனி அதை குடித்த பிறகு அதனுடைய என்சைமோட கலந்து அது வெளியே வரும்போது, தேனாக வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் தண்ணீரே இருக்காது. அதுதான் சுத்தமான தேநீர், அது தேன். அதை அது சேகரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இதெல்லாம் எப்படி இது எப்படி நடக்குது? ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். ஒரு பெரிய தேனடை எவ்வளோ பெருசானாலும் இருக்கலாம், ஒரு ராணி தேனி தான் அதனுடைய கண்ட்ரோல். அது மற்ற தேனீக்களை விட ஒரு 2-2.5 மடங்கு பெருசாக இருக்கும். அது கண்டுபிடிக்கலாம் நம்ம. சில இடங்களில் இப்போ செயற்கையெல்லாம் தேன் கூடு வளர்க்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணி தேனி எதுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ராணி தேனி இருக்கிற இடத்துல தான் மற்ற பணியாட்கள் தேனீகள் இருக்குது, அப்புறம் சோம்பேறி தேனீக்கள்னு இருக்குது, ஆண்கள் தேனீக்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஒரு குரூப்பாக அதன் வேலையை அது செய்யும். கரெக்டாக அந்த வேலையை அது செஞ்சாதான் தேன் கூடு கட்ட முடியும். அந்த அமைப்பே இத்தனை தேனீக்களுடைய வயது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5.5 கோடி ஆண்டுகளுக்கு மேலே. மனிதன் பிறந்து 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, மனிதன் பிறப்பதற்கு 5.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானவை அந்த தேனீக்கள். கூட்டு வாழ்க்கை அதுதான் அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதே. எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்து, அதே போல் தேனீக்கள் கொட்டிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, கொட்டிட்ட தேனீக்கள் உடனடியாக அது இறந்து தான் போகும். அது ரொம்ப நாள் இருக்காது. அந்த கொடுக்கு இருக்கிற வரைக்கும் தான் தேனி. அது போயிட்டாவே அது இறந்துடும். அந்த தேனி ஒரு தியாக வாழ்க்கை இருக்குது அதுக்கிட்ட. ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்குது, ஒரு இணைந்து பணியாற்றுகிற குணம் இருக்குது. அதுக்கு பெரிய பிரெயின் சிஸ்டம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இப்படி தான் இருக்காது. தேனீக்கள் மட்டும் அந்த உலகத்தில் அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தேனீக்களே இல்லை. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லலாம், உலகமே இருக்காதுங்க. தேனீக்கள் அழிஞ்சிட்டு அதோட உலகம் அழிஞ்சிடும். ஏன்னு கேளுங்க.
இதனுடைய மகரந்த ஒவ்வொரு மலர்கள் போய் தேனி சேர்க்கும் போது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதனால்தான் காய்கறிகள் தாவரங்களே உருவாகுது. தேனீக்கள் இல்லை என்றால் மொத்த தாவரமும் அழிஞ்சு போயிடும். மொத்த தாவரம் அழிஞ்சிட்டா எப்படி இருக்கும்? மான்கள், முயல்கள், தாவரங்களை சாப்பிட்டு வளர்ற மாடுகள், ஆடுகள் எதுவுமே இருக்காது. ஆடு மாடுலாம் இல்லைன்னா சிங்கம், புலி மட்டும் எப்படி இருக்கும்? செயின் போல மொத்த இனமும் அழிந்து போயிடும். தேனீக்கள் ரொம்ப 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 முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த இது. இந்த தேனீக்கள் தினத்தை ஒட்டி இந்த தகவலை சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இந்த புத்தகம் தேனீக்களும் மக்களும் என்கிற இந்த புத்தகம், இந்த நூல் உருவானதே தேனீக்களோட ஒரு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு தான் நான் நினைக்கிறேன். சோவியத் ரஷ்யாவா இருந்தபோது, அந்த கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தபோது ரஷ்யா, உலகம் உள்ள அத்தனை மொழிகள்லையும் அவங்க புத்தகங்கள் வெளியிட்டாங்க. அப்படி அவங்க அரசியல் சார்ந்த நூல்கள், இலக்கியம் சார்ந்த நூல்கள், அறிவியல் நூல், குவாண்டம் பிசிக்ஸ்னு ஒரு புக்கு போடுவாங்க, சார்பியல் தத்துவம் தான் என்னன்னு போடுவாங்க, பொழுதுபோக்கு பௌதிகம் போடுவாங்க. இதெல்லாம் அந்த 80s நான் வாங்கி வாங்கி படித்தேன். இப்போ கூட என்கிட்ட இருக்கிற பெரிய புத்தக பொக்கிஷம்னா இதுதான். தேனீக்கள் பற்றி எடுக்கணும்னா இதில் தான் போய் எடுப்பேன். இந்த தேனீக்கள் புத்தகம் வந்து அவங்க மீர் பதிப்பகத்தில் வெளியிட்ட புத்தகம். ஒரு கூட்டு மனித வாழ்க்கை, கூட்டு பண்ணை வாழ்க்கை, இதையெல்லாம் போதித்த அந்த ஒரு அரசியல் சமூகம் தான் இந்த தேனீக்களுடைய புத்தகத்தை நமக்கு கொடுத்தது. ரொம்ப விலை மலிவு. இதனுடைய விலை வந்து 7 ரூபான்னு போட்டிருக்கு. 50% எப்பவுமே டிஸ்கவுண்ட் உண்டு. வெறும் 3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இல்லாட்டி அங்கே இருக்கிற நண்பர்கள் எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் தாங்கன்னு கூட கொடுத்துருவாங்க எனக்கு. அப்படி வாங்கப்பட்ட ஒரு நூல். இப்போ ஒரு 40 வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன், மகிழ்ச்சியாக இருக்குது. தேனீக்கள் போல வாழ்வோம், உழைப்போம், தியாகம் செய்வோம், சேர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.